வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்து குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாதனக்கு மகனே முத்தாடி தந்து அடியேனையாலும் முருகேசன் எழுதல் மலதே வித்தாரமாக மயில் வீதிலே வரவே. இமது தொலைக்காட்சி அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் வழங்கும் வெற்றி வடிவேலன் என்னும் தெய்வீக நிகழ்ச்சியை காண்கிறீர்கள். போன செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பசகத்போன் அருள்மிகு ஸ்ரீ வக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் அன்று நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட சில காட்சிகளை காண்கிறீர்கள். இங்கு பசகத்போன் ஆன்மீக பூங்கா ஆற்றங்கரையில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருப்பதை காண்கிறோம். சரவண பவோத்பவாயுர்பஹாவோம் ஷாம் சம் சம் சரவண பவ கார்த்திகேயாய வித்மஹே சத்யஹஸ்ராய தேவஹே தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் ஓம் ஷாம் சம் சரவண பவாயுர்பஹாவோம். அர்ச்சகர் கோவிந்தராஜன் பழனி ஆண்டி குருக்கள் அவர்கள் வேல் வழிபாடு செய்வதை காணலாம். சரணம் மாலோன் முருகனே சரணம் மந்திராதி தேவனே சரணம். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என்னும் கண்ட புராணத்தில் வரும் பாடல் வேல் அலங்காரம் காட்சியே காண்கிறீர்கள். ஒரு திருமுருகன் வந்தான் புடித்துலகம் உய்ய மகாயோ தேவதாபியோடு ஒரு மகாவோம் ஸ்கந்தாய நமஹ ஓம் சாம். त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव मुक्षीयमृता आधे. இங்கே பக்தர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள்.
பக்தர்கள் தத்தம் காவடிகளில் பால் சொம்புகளை கட்டுகிறார்கள். முருக பக்தர்கள் காவடிகளுக்கு பக்கத்தில் முருக வழிபாடு செய்கிறார்கள். கலியுகத்தில் முதலாபுடன் நாவலன் தேவை பாரதத்தின் பகுதியில் பரத தங்கத்தில் தென்பகுதி சிறந்ததான புருஷஸ்தேவில் ஓம் அப்பா போத்ரி ஓம் அருளே போத்ரி ஓம் கண்டவேல் போத்ரி ஓம் சூர்ணவேல் போத்ரி ஓம் அடகவேல் போத்ரி ஓம் வீரவேல் போத்ரி ஓம் சோர்ணவேல் போத்ரி ஓம் சக்திவேல் போத்ரி ஓம் வீரவேல் போத்ரி ஓம் அழகன் ஸ்வரூபமே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சரணாகத மாதுரமாதிரிதம் கருணாகர காமர காமகதம் சரணானன சம்பவ சருருஷே பரிபாலய தாரகமாரகமாம் அருணாச்சலனின் புதல்வாங்கழக திரு அருணகிரி கரு செய்த குகா இருளின் நொடியாயிடையும் தலைவாய் வருவாய் முருகாமயில் மீதியிலே புரதோ பவமே பரதோ பவமே ஜெயபத்ர ஜன ஜெயபத்ர நம ஜெயதேவ விசாக குமார நமோ பரிபாலய தாரகமாரகமாம் ஓம் ஷாம் சம் சரவண பவ சரணம் ஓம் பாஜ்யம் ஓம் குருக்கள் அவர்கள் பஞ்சதீப ஆராதனை செய்கிறார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்னும் கண்ட அனுபூதி ஓதி வருகிறது. உருவாய் வருவாய் அருவாய் குகனே சரவண பவோத்பவாய நமஹ வெற்றிவேல் முருகனுக்கு அர்ச்சகர் கோவிந்தராஜன் பழனி ஆண்டி அவர்கள் உற்சவமூர்த்திக்கு பூசை செய்கிறார்கள். ஓம் பாகுடையாய நமஹ ஓம் கங்கையாய நமஹ ஓம் ரிவனோத்பவாய நமஹ ஓம் கார்த்திகேயாய நமஹ ஓம் கம்பாய நமஹ ஓம் ஷண்முகாய நமஹ ஓம் குங்குமத்வஜாய நமஹ ஓம் சத்யதராய நமஹ ஓம் குகாய நமஹ ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ ஓம் ஷண்முதராய நமஹ ஓம் சாம் ஸ்வாஹா
मृत्युञ्जयाय नमो नमः प्रतिवादान्ताय ते मधुशरञ्जिषि नमः காவடி ஊர்வலம் ஆன்மீக பூங்கா நதியை விட்டு, அதாவது இங்கிருந்து புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் திருக்கோவிலை நோக்கி செல்வதை காண்கிறீர்கள். கோவில் அலங்கார தேரில் வீற்றிருக்கும் உற்சவர் மூர்த்தி நாதஸ்வரம், தவில், தப்பு, வீரமுண்டார், இசைக்குழு, காவடிகள், பால் குடங்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலத்தில் காண்கிறீர்கள். அம்மையார் அவர்கள் அவனாசி என்ற மரபு வழி வந்த முருக வழிபாட்டை செய்கிறார்கள். மகனாகி வந்து அடியார்க்க உதவி பாலூரருந்து தனிவாய் திறந்து பழனை வாழும் பழனிமலை சங்கடம் முருக பக்தர்கள் பல திருமுருகன் பாடல்களை பக்தியுடன் பாடுகிறார்கள். எங்களை காட்டருளம் கண்டன் சோதரி வாரும் அப்பா முருகா முருகா வாழும் பழனிமலை சங்கடம் தீர்ந்திட வேலும் அப்பா அப்பா நீ எங்களை காட்டருளம் கண்டன் சோதரி வாரும் அப்பா பரமசிவனுடன் அடிமையா அகிலங்கள் யாவுக்கும் மாடியப்பா சரவண பொய்கையோடும் கோவில் கொண்ட கோலவிழி அப்பா சண்முகனே
முருகா முருகா வாழும் பழனிமலை சங்கடம் தீர்ந்திட வேலும் அப்பா அப்பா நீ எங்களை காட்டருள கண்டன் சோதரி வாரும் அப்பா. அரோகரா முருகனுக்கு அரோகரா கண்டனுக்கு பாலனுக்கு அரோபராண்டி பழனி அறுமுகம் தாண்டி அரோபராண்டி பழனி அறுமுகமாண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வராண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வராண்டி. இங்கு உற்சவமூர்த்தி கோவிலை அடையும் காட்சியே காண்கிறீர்கள். எங்கும் ஒரே பக்திமயம். உற்சவமூர்த்தியும் காவடி ஊர்வலமும் கோவிலில் நுழைந்து ஆடி பாடி வலம் வருவதை காணலாம். கோவில் ஆட்சியர் ஐயா கோவிந்தராஜன் பழனி ஆண்டி அவர்கள் நமது நாட்டு நிதி அமைச்சர் மாண்புமிகு அரங்கநாதன் படையாட்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். திருமுருகனுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்ற காட்சியே காண்கிறோம்.
முருகன் அடியார்களே, என்று இத்திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் அர்ச்சகர் கோவிந்தராஜன் பழனியாண்டி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். திருவிழாவை கொண்டாட கூடியிருக்கின்றோம். இந்த ஆவணி மூலம் காவடி திருவிழா உங்களுக்கு சில வார்த்தை விளக்குகின்றேன். நாம் முர்ஷஸ் நாட்டில் காவடி திருவிழா மிக பல காலமாக நடைபெற்று வருகிறது. முருகப்பெருமானுக்கு மிகவும் முக்கியமான நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம், பங்குனி நட்சத்திரம், அப்புறம் சித்திரை நட்சத்திரம், வைகாசி நட்சத்திரம், மூலம், கார்த்திகை ஆகும் நட்சத்திரங்கள். அதில் மூலம் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு குருவாக உபதேசித்தார். அந்த முருகன் ஓம் என்றும் பிரணவ பொருளை கேட்க சிவபெருமான் கந்தனிடம் மாணவனாக இருந்தார். இதற்கு முருகனை தகப்பன் சுவாமி, குருசுவாமி என்னும் கூப்பிடலாம். இன்று ஸ்ரீ வக்கரகாளி அம்மன் திருக்கோவில் சங்கத்தார் ஆவணி மூலம் காவடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பக்தர்கள் கூட்டமாக இங்கே இருக்கின்றார்கள். முருகன் அவருடைய திருவருளை தரிசித்து வந்துகிறார்கள். அதற்காக தான் இன்று ஒரு திருநாள் பக்தர்களுக்காக முருகனுக்கு அவருடைய அருளை பெற்றுவர்களாக. பெண் ஒருத்தி வேலவா வேலவா என்று தொடங்கும் பாடலை பாடுகின்றாள். இங்கே கும்பத்தை எடுத்து வலம் வந்து புனித நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள்.
அர்ச்சகர் அவர்கள் பஞ்சாலங்கார தீப ஆராதனை செய்கிறார்கள். பக்தர்கள் எல்லாரும் கை கூப்பி முருகனை வணங்குகிறார்கள். அன்பர்களே, ஆவணி மூலம் திருநாளை முன்னிட்டு நாம் வழங்கிய வெற்றி வடிவேலன் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு நிறைவு பெறுகிறது. பச கத்போன் அருள்மிகு ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் திருக்கோவில் சங்கத்தினருக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்து குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாதனக்கு மகனே உத்தாடி தந்து அடியேனையாலும் முருகேசன் எழுதல் மலதே வித்தாரமாக மயில் வீதிலேறி வர வேண்டும் என்று நல்கே மகனாகி வந்து அடியார் தமக்கு உதவி